இதுக்கான காரணம் என்ன? பொது நோய்கள் பற்றி இப்போ காய்ச்சல், தலைவலி, முதுகு வலி, கழுத்து வலி அனைத்துக்குமே தீர்வு இருக்குது நம்ம ஆன்டிசித்தால். ஒரு நோய் இருக்குது, நோய்க்கான காரணம் என்ன? ஆண்மைக்கரு இருக்குது, அதுக்கு காரணம் என்ன? உயிரணுக்கள் இல்லாததுக்கு காரணம் என்ன? மாதவிடாய் வராததுக்கு காரணம் என்ன? மூட்டு வலி எதனால் ஏற்படுது? சைனவில் ஃப்ளூயிடு மூட்டுகளில் குறையினால் இருக்கக்கூடிய மூட்டு வலியா? மூல நோய் இருக்கா? கழுத்து வலி இருக்கா? வயிற்று வலி இருக்கா? கிட்னியில் கல் இருக்கா? பித்தப்பையில் கல் இருக்கா? என்பதெல்லாம் பார்த்து தான் நம்ம இல்லை மருந்துகள் கொடுக்கப்படுது. முறையாக பரிசோதனை செய்து பார்த்து என்ன நோய் என்ன காரணம், என்ன நோய் என்ன காரணம் என்பதை கண்டுபிடிக்கிறோம். மாறாக பரிசோதனை செய்யாமல் மருந்து எடுக்கும்போது எதுக்கு மருந்து எடுத்தோம், எதுக்கு சாப்பிட்டோன்னு தெரியாமல் போயிடும். இப்போ சுகர் இருக்குன்னா வெறும் வயிற்றில் எவ்வளோ இருக்குது, சாப்பிட்ட பிறகு எவ்வளோ இருக்குது. கிட்னியில் கல் இருக்குன்னா கிட்னியில் கல் இருக்கா, பித்தப்பையில் கல் இருக்கா, கிட்னியில் நீர் கட்டி இருக்கா, விதைகளை வலி இருக்கான்னு பார்க்குறது, விதையில் வெரிகோசல் இருக்கா, விதைகள் சுருங்கி இருக்கா, விதைகளில் வீக்கம் இருக்கா என்பதை பரிசோதனை பண்ணி பார்க்குறோம். முறையாக பரிசோதனை செய்து பார்த்து அதற்குரிய மருந்து எடுத்தால் தான் நமக்கு சரியாக வரும். பரிசோதனை செய்து பார்க்காம மருந்துகள் எடுத்தோம்னா எதுக்கு சாப்பிட்றோம், எங்கே போகிற வழி தெரியாமல் வழியோட்ட கதையாக போயிடும். மருத்துவத்தில் பொதுவான தீர்வு என்ன? மருத்துவத்தில் பொது தீர்வு என்ன? மருத்துவத்தில் என்ன தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும் என்பதை முழுமையாக நீங்கள் பார்த்துங்க. எப்பொழுதுமே சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாமல், சில நோய்களுக்கு தீர்வு இல்லாமல், சில பாதிப்புகளுக்கு தீர்வு இல்லாமல் ஒரு காய்ச்சல் கூட மருந்து எடுத்தால் விட அந்த காய்ச்சல் என்ன காய்ச்சல், அது எதனால் ஏற்படுது என்பதை கண்டுபிடிக்கணும். காய்ச்சல் எதனால் ஏற்பட்டுச்சு, தலைவலி எதனால் வந்துச்சு, தலைவலி அடிக்கடியாக வருது, கால்வலி எதனால் ஏற்படுது, சுகருக்கு மாத்திரை எடுத்து கண்ட்ரோல் ஆகலையே என்பதை முழுமையாக பார்க்கணும். பார்த்து மருந்து எடுத்து அந்த நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அதற்கான தீர்வுகளை தான் நம்ம ஆன்டிசித்தால கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலே கொடுத்துட்டு வரோம். அதனால் இதில் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆன்டிசித்தா பொறுத்தவரை முறையான சிகிச்சை, தாய்ப்பாலுக்கு நிகரான மருந்து. சென்னையில் மட்டும்தான், கோடம்பாக்கம் மட்டும்தான், வெளியூர் முகாம் கிளைகள் எதுவுமே கிடையாது. அதனால் வெளியூர் முகாம் வர்றது டாக்டரே கிடையாது, எல்லாம் டுபாக்கூர் பாட்டி தான். ஊர் வருது பார்த்தீங்களா, அது டாக்டர் கிடையாது. அதனால் சென்னைக்கு மட்டும்தான், கோடம்பாக்கம் மட்டும்தான் நேரடியாக வந்து பார்த்து மருந்தெடுத்து சதீஷ்குமார் ரைட்ஸ் பரிசோதனை பண்ணி அதுக்குரிய மருந்து எடுத்தால் சரியாயிடும். இப்போ தலைவலி வருது, தலைக்கு ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம், அது ஏதாவது நீர் கட்டி இருக்கா, சைனஸ் இருக்கா, நுரையீரல் தொற்று இருக்கா, ஈஸ்டோனோஃபில் அலர்ஜி இருக்கா, ஆஸ்துமா என்ன ஆஸ்துமா, பித்தப்பையில் கல் இருக்கா, வயிறு வலி எதனால் ஏற்படுது, குடல் புண்ணால் ஏற்படுதா, இல்லை கிட்னி கல்னால் வலி வருதா, இல்லை பித்தப்பை கல்லினால் வயிற்று வலி வருதா, இல்லை கேஸ்ட்ரிக் அல்சர்னால் வயிற்று வலி வருதா என்பதை பார்க்குறோம். என்பதை பார்த்து தான் மருந்து கொடுத்து நம்ம இதில் என்ன செய்கிறோம், முறையான சிகிச்சையை கொடுத்துட்றோம். அதனால் இதை பற்றி நம்ம என்ன செய்யக்கூடாது, கவலைப்படக்கூடாது. டாக்டர் ஜே ஜான்சன், சென்னை கோடம்பாக்கம், 14/15 அக்பராபாத் இடம், கோடம்பாக்கம், சென்னை 24. அனைத்து நோய்களுக்குமே தீர்வு உண்டு. இதை பற்றி கவலைப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க.